கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். Or they will shred my soul like a lion and tear me to pieces with no one to rescue me. இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள், விடுவிப்போர் எவரும் இரார். ஆமென். இந்த 7ஆம் சங்கீதம் தாவீதின் துன்ப நிலையிலும் அநியாய குற்றச்சாட்டுகளிலும் எழுந்த ஒரு ஜெபம். பென்யமீன் கோத்திரத்தானான கூஷ் என்பவரால் தாவீது குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மனிதர்களால் உதவி கிடைக்காத நிலையில் தாவீது தேவனை தவிர வேறு அடைக்கலம் இல்லை என்று உணர்ந்து அழைக்கிறான். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். சத்துரு சிங்கம் போல் என்று சொல்லியிருப்பது ஆபத்தின் தீவிரத்தை சுட்டி காட்டுகிறது. சிங்கம் தன் இரையை திடீரென கொடூரமாக முழுமையாக அழிக்கும். அதே போல் தாவீதின் எதிரிகள் அவனின் ஆத்துமாவையே, அதாவது உயிரையும் வாழ்வையும் அழிக்க முயல்கிறார்கள் என்று கூறுகிறார். இது சாதாரண பிரச்சனை அல்ல, உயிர் அபாயம், நம்பிக்கை அழியும் நிலை. என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஆத்துமா என்பது உயிர், உள் மனிதன், மனம், நம்பிக்கை, எதிர்காலம். எதிரிகள் அவனை உடலாக மட்டுமல்ல, மனதளவிலும் ஆன்மீகமாகவும் அழிக்க முயல்கிறார்கள். விடுவிக்கிறவன் இல்லாமையால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது இந்த வசனத்தின் மிக வலி நிறைந்த பகுதி. மனித உதவி இல்லை, நண்பர்கள் கைவிட்டனர், நீதியும் கிடைக்கவில்லை, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்ற முழு தனிமையின் குரல். அப்போதுதான் தாவீது தேவனை நோக்கி மட்டுமே கூப்பிடுகிறான், அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று. பீறுதல் சிங்கம் இரையை கிழிப்பது போல முற்றிலும் அழித்தல். தாவீது இங்கு தேவனிடம் கேட்பது, என்னை அழிவுக்கு ஒப்படைக்காதீர், என் ஆத்துமாவை முழுமையாக சேதப்படுத்த அனுமதிக்காதீர் என்று. இது உயிர் பாதுகாப்புக்கான ஜெபம், ஆன்மீக மீட்புக்கான ஜெபம், தேவனின் தலையீட்டுக்கான கூக்குரல். எதிரிகள் கொடூரமாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதைவிட வல்லவர் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரன் பரிபூர்ண விசுவாசத்துடன் கூறுவது போல நாமும் தேவன் மேல் பரிபூர்ண விசுவாசத்துடன் அவரையே சார்ந்திருப்போமானால் எவ்வளவு பெரிய சிங்கம் போன்ற சத்துரு வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மனித உதவி முடிந்த இடத்தில் தேவன் தொடங்குகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று மிக உறுதியாக கூறுகிறார். இந்த உறுதியும் நம்பிக்கையும் நமக்கும் வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று உறுதிப்பட கூறுவதை சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம். தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான், ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான் என்று சங்கீதம் 10:9 வாசிக்கிறோம்.
தீயவர்கள் சிங்கம் போல் மறைந்து தாக்குவார். ஆனால் தேவன் அவர்களின் சூழ்ச்சிகளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 57:4 வாசிக்கிறோம். சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரையே நம்பி உறுதியாய் இருக்கும்போது அவரே நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஆவிக்குரிய போராட்டத்தில் விழிப்பும் விசுவாசமும் அவசியம். இதையும் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுலடிகளார் கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்மை விடுவிப்பவர், பாதுகாப்பவர், வாக்கு மாறாதவர். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய தேவாதி தேவன் நம்மை சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கும் தேவன். எதிரிகள் சிங்கம் போல கொடூரமாக தாக்கலாம், ஆபத்து ஆத்துமாவை தொடலாம், விடுவிக்கிறவன் இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். ஆனால் தேவன் தலையிடுகிறார், முழுமையான அழிவில் இருந்து காப்பாற்றுகிறார். இன்று உங்களை துன்பம், அநியாயம், மனிதர்களின் தாக்குதல், மன அழுத்தம் சிங்கம் போல சுற்றி வளைக்கிறதா? ஆவிக்குரிய போராட்டங்களில் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். பயத்தை விட விசுவாசத்தை தேர்வு செய்யுங்கள். தாவீதை ரட்சித்த தேவன் உங்களையும் விடுவிக்க தயாராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Today's verse is a desperate cry of David, when enemies attacked him like a lion and no human help was available. This verse teaches that when dangers threaten our very soul and people fail us, God alone is our deliverer. He rescues us from complete destruction and protects our soul both physically and spiritually. God is still the one who saves from the lion's mouth. Amen. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை சிங்கம் போல் சுற்றி வளைக்கும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எங்கள் ஆத்துமாவை தப்புவிப்பவராக இருக்கிறீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மனித உதவி இல்லாத வேளைகளில் நீர் எங்கள் அடைக்கலமாய் நிற்கிறீர். அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் பயங்களை அகற்றி விசுவாசத்தால் எங்களை நிலை நிறுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.